90 மீட்டர் நீள சிக்ஸை அடித்த பிறகு ரோஹித் சர்மா மற்றும் தினேஷ் கார்த்திக் இடையே ஒரு வேடிக்கையான சம்பவம் காணப்பட்டது. இந்த நேரத்தில் ரோஹித் சர்மாவின் இந்த விஷயங்கள் அனைத்தும் ஸ்டம்ப் மைக்கில் பதிவு செய்யப்பட்டன. ஆம் நண்பர்களே, வான்கடே ஸ்டேடியத்தில் நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியில் RCB அணி முதலில் பேட்டிங் செய்யும் போது 197 ரன்கள் இலக்கை நிர்ணயித்தது. அங்கு தினேஷ் கார்த்திக் 23 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்தார். இதற்கிடையில் தினேஷ் கார்த்திக் ஒரு நீண்ட சிக்ஸை அடித்தபோது ரோஹித் சர்மா தினேஷ் கார்த்திக்கிடம் சென்று உலகக் கோப்பை தனது மனதில் நடக்கிறது என்று கூறினார். நண்பர்களே, தினேஷ் கார்த்திக் உண்மையில் T20 உலகக் கோப்பையில் விளையாட வேண்டுமா?